கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 1 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 1 சங்கீதம் 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான சங்கீதம் இல்லையா? 150 சங்கீதங்களை பாட துவங்கும் பொழுது முதலாக தாவீது தன்னுடைய சங்கீதத்தை பாடும் பொழுது ஒரு அழகான ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி ரொம்ப அழகாக இங்கே செய்கின்றார். ஒன்று, கடவுளுடைய வார்த்தையின் மீது பிரியமாயிருக்கிற ஒரு மனிதன், அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் என்று எழுதியிருக்கிறது. வேதம் என்பது வேறு ஒன்றல்ல, கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். ஸோ ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தையின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அந்த மனிதன் கடவுளுடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு வாழுகின்றான். மற்ற ஒரு மனிதன் இருக்கின்றான், அவனை குறித்து அங்கே துன்மார்க்கர் என்று தாவீது குறிப்பிடுகின்றார். துன்மார்க்கர் என்று சொல்லி அங்கே யாரை குறிப்பிடப்படுகின்றது? கடவுளுடைய வார்த்தையை முற்றிலும் புறம் தள்ளிவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி தன்னுடைய மன விருப்பத்தின்படி அல்லது தான் செய்ய வேண்டுமென்று நினைக்கின்ற காரியங்களை தன் சுய பலத்தின் மீது, தன்னுடைய சுய புத்தியின் மீது நம்பிக்கை வைத்து ஓடுகின்ற ஒரு மனிதனை குறித்து இங்கே இருவருக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை மிகவும் அழகாக தாவீது கொண்டு வருகின்றார். அப்படி கொண்டு வரும் பொழுது 3வது வசனத்தில் அப்படி கர்த்தருடைய வார்த்தையை தன் வாழ்க்கையில் ஆதாரமாக கொண்டு வாழ்கின்ற ஒரு மனிதன் எதற்கு ஒப்பாக இருக்கின்றார்? அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறதான நீர் நிறைந்த பகுதியாகிய அந்த கால்வாய் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிற ஒரு செடி எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த மனிதன் இருப்பான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்றால், எப்படி அந்த நீர்க்கால்களின் ஓரத்தில் ஒரு செடி நடப்படும் பொழுது அந்த செடி மிக சிறப்பாக வளர்ந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து புஷ்டியாக அது இலையெல்லாம் உதிராமல் எப்பொழுதும் செழிப்பு நிறைந்த ஒரு செடியாக அது இருக்குமோ அதே வண்ணமாக அந்த மனிதரும் இருப்பார். எந்த மனிதர்? கர்த்தருடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு வாழ்கிற ஒரு மனிதர். அது மாத்திரமல்ல, அப்படி கர்த்தருடைய வார்த்தையை ஆதாரமாகி கொண்டு வாழ்கிற மனிதன் ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு செடியைப் போல செழிப்பு மிக்க ஒரு மனிதனாக, நிறைவான ஒரு மனிதனாக, எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மனிதனாக இருப்பார். அது மாத்திரமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அவருடைய கரத்தின் பிரயாசங்கள், அவருடைய முயற்சிகள், அவர் எடுத்துக்கொள்ளுகிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஜெயமாய் முடிகின்ற ஒரு காரியம் அல்லது அவருடைய எதிர்காலம் என்பது மிக பிரகாசமாக நன்றாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை இந்த மனிதனுக்கு அமையும் என்று குறிப்பிடுகின்றார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே யாருடைய வாழ்க்கை? எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை தன் ஆதாரமாய் கொண்டு வாழ்கிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேதம் என்கிறதான கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதே, அது உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறதான அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், அவர் நம்ம
எப்படி ஆசீர்வதிக்க முடியும், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார், அவர் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்கிற அற்புதமான ரகசியத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அது இருவருக்குமான ஒரு உடன்படிக்கையின் புத்தகமாக இருக்கிறது. அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த வண்ணமாய் செய்யுங்கள், நான் உங்களை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக ஆண்டவருடைய வார்த்தையை ஆதாரமாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு தண்ணீர் ஓரமாக நடப்பட்ட ஒரு செடியைப் போல செழுமையானது மாத்திரமல்ல, அது வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே தான் கர்த்தருடைய தாசன் இப்படி குறிப்பிடுகின்றார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதிலே கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். காரணம் என்ன? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆதாரமாய் கொண்டிருக்கிறீர்கள். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். என் தேவனாகிய கடவுள் உம்முடைய வார்த்தை ஆதாரமாய் பற்றி கொள்ளுகிற வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதங்கள், கொடுக்கின்ற கிருபைகள் எத்தனை அற்புதமானது ஆண்டவரே. அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு தண்ணீர் ஓடுகின்ற அந்த பாதையில், அந்த கால்வாய் ஓரமாக நடப்படுகிற ஒரு செடிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது ஐயா. அப்படிப்பட்டதான ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை, ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளையும் அப்படியே நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் நம்பி இருக்கிறதுனால தான் இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டு அடியனோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் அப்படிப்பட்ட ஒரு வளமுள்ள வாழ்க்கையாக நீர் மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.